ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள். இப்போ இது மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போண்டாக்கு தேவையான மசாலாவை நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே தூவி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான மாவை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூட 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சோடா மாவு கொஞ்சம், கொஞ்சமாக சால்ட்டு, தண்ணியை விட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. மாவு இந்த பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே இப்போ இது உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இது ஒன்றா மாவில் கலந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதுல போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.